இங்கே ஒரு போட்டி நடக்குது. அதில் வந்து ஹீரோயின் கலந்துக்கிறா. ஒரு அம்பை எடுத்து அங்கே வரிசையாக அடிக்கிருக்கிற அந்த கப்பில் எறிகிறா. அது வந்து மிஸ் ஆயிடுது. அதனால சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் அவளை வந்து தாழ்வாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவள் தோற்றும் போயிடுறா. அடுத்து வந்து செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவள் மேலே அங்கே இருக்க யாருமே வந்து பெட் கட்டலை. அதனால என்ன பண்ணிடுறா, அவள் மேலே அவளே வந்து பெட் கட்டிக்கிறா. என்னை வின் பண்ணுறவங்களுக்கு நான் $5000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுற்றி இருக்க மக்கள்லாம் நீ எப்படியும் தோற்று தான் போவேன், ஏன் காசு வீண் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. மேலே ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து ஹீரோயினை பற்றி ரொம்ப கேலி பண்ணி பேசி சிரிக்கிறா. ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் கலந்துருப்பான். இந்த மாதிரி அம்பு குறிப்பாத்தி எறிகிறதுல அவனை மிஞ்சிக்க ஆளே கிடையாது. அந்த மக்கள் எல்லாமே ஹீரோ தான் வந்து ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஒவ்வொரு அம்பா எடுத்து அங்கே இருக்கிற பாட்டில் ஒவ்வொரு அம்பா கரெக்டாக போட்டுட்டு வரான். எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக போய் விழுகுது. இதை சுற்றி இருக்க மக்கள் பார்த்துட்டு கை தட்டி பாராட்டுறாங்க ஹீரோவை. அடுத்து வந்து ஹீரோயின் தான். ஹீரோயின் வந்து எல்லா அம்பையுமே ஒரேடியாக கையில் எடுத்துக்கிறா. அது அப்படியே எடுத்து வீசுறா. அது போயிட்டு ரிட்டன் அவகிட்டே வருது. திரும்பவும் கையை வச்சு வீச அங்கே இருக்க ஒவ்வொரு பாட்டிலையுமே கரெக்டாக போய் விழுகுது. சுற்றி இருக்க மக்கள் இதை பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கில் பார்த்ததே கிடையாது. ஹீரோ வந்து இப்போ தான் பார்க்குறான். அந்த பொண்ணு வந்து ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இப்போ தான் அவனுக்கு தெரிய வருது. அவளை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் இப்போ தான் பார்த்துருக்கான். அதனால அவகிட்ட பேசுறதுக்காக போகிறான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா காசு எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. கடைசியில் ஹீரோயின் தான் அந்த போட்டியில் வந்து வின் பண்ணுறா.